ஆய்வர்ஸ் சமையலுக்கு தேவையான சின்ன 3 டிப்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ தேங்காயை வந்து ஓட்டுலேருந்து தேங்காய் வந்து பிரித்து எடுக்க முடியலையா அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான எளிமையான ஒரு வழியை சொல்ல போகிறேன். இப்போ தேங்காய் வந்து ஒரு கேஸ் அடுப்பு மேலே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் தேங்காய் வந்து இடையில நீங்கள் திருப்பிட்டே வந்தீங்கன்னா சூடுபடுத்திட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் சூடுபடுத்திட்டு அதை பின்னாடி அதை எடுத்து ஒரு இடுக்கிலையோ ஸ்பூன்லேயோ வச்சு நீங்கள் வந்து நெம்பினால் போதும் தனியாக வந்து கலந்து வந்துடும். சேண்ட் டிப்ஸ் சீக்கிரமாக பூண்டு வந்து உரிக்க முடியலையா கையை வந்து எரிச்சு பிடிச்சிக்கலாம் நெக்க கண்ணில் வந்து எரிச்சு பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிம்பிளான எளிமையான வழி சொல்கிறேன். சுடு தண்ணியில் வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பூண்டை வந்து நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஊற வச்சுட்டு பின்னாடி நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து அதை வந்து பூண்டு துள்ளி வந்து உறிஞ்சி விடும். பாயாசம் செய்யும்போது பால் திரிஞ்சு போச்சுன்னா அந்த 2 சிட்டியை வந்து சமையல் சோடாவை போட்டிங்கன்னா திரிஞ்ச பால் வந்து சரியாகிருங்க. இது வந்து 3வது டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.